கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் வடவர்களின் தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. அத்துமீறி நுழைந்த வடவர்களால் இதுபோன்ற குற்ற சம்பவங்கள் தமிழகத்தில் தொடர்கதையாகியுள்ளது. தமிழகத்தில் வடவர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்ந்து குரல் கொடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சென்னை எழும்பூர் மெட்ரோ நிலையம் அருகே பெண் மருத்துவர் ஒருவர் வடமாநிலத்தவர்களால் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் தி. வேல்முருகன் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் எழும்பூர் பெண் மருத்துவர் மீது தாக்குதல் நடத்திய வடமாநிலத்தவர்களின் குற்ற செயல்களை தடுக்க உடனடி நடவடிக்கை தேவை என்றும், சென்னை எழும்பூர் மெட்ரோ நிலையம் அருகே பெண் மருத்துவர் ஒருவர் வடமாநிலத்தவர்களால் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. பெண்கள் மட்டுமல்லாது தமிழ்நாட்டு பொதுமக்களின் பாதுகாப்புக்கு கூட கேள்விக்குறியாக்கப்பட்டதை காட்டும் இந்த சம்பவம் எந்தவிதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக வடமாநிலத்தவர்களால் ஏற்படும் குற்றச்செயல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. பாலியல் வன்முறை, போதைப்பொருள் வியாபாரம் என பல்வேறு குற்றங்களில் வடமாநிலத்தவர்கள் தொடர்புடையவர்கள் என்று காவல்துறை பதிவுகள் காட்டுகின்றன. இப்போது எழும்பூரில் நடந்த தாக்குதல் பெண்களின் பாதுகாப்பு எவ்வாறு அச்சுறுத்தப்படுகிறது என்பதை மிக கொடூரமான சான்றாகும். இப்படியான தாக்குதல்கள் திட்டமிட்டு நடத்தப்படுகிறதா என்கிற சந்தேகமும் எழுந்துள்ளது. தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கிறது. தமிழ்நாட்டில் வடமாநிலவர்களின் கட்டுப்பாடின்றி வருகை தரும் நிலைமை தொடர்ந்து நீடித்தால் தமிழக மக்களின் உயிர், செல்வம், பாதுகாப்பு ஆகியவை மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கிக்கொள்ளும் அபாயம் உள்ளது. எனவே தமிழக அரசு வடமாநிலத்தவர்களுக்கு கட்டாய உள்நுழைவு சீட்டு முறையை உடனடியாக அறிமுகப்படுத்த வேண்டும் எனவும், தமிழ்நாட்டில் வேலைக்காக வரும் வடமாநிலத்தவர்கள் அவர்களை பணியமர்த்திக் கொள்ளும் ஒப்பந்ததாரர்களின் பகுதிகளில் அல்லது அவர்கள் பணிபுரியும் இடங்களிலேயே அவர்களுக்கு தங்குமிடம் ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும், தமிழ்நாட்டு மக்களின் குடியிருப்பு பகுதிகளில் அவர்கள் அனுமதிக்க கூடாது எனவும், வடமாநிலத்தவர்களின் குற்ற செயல்களுக்கு அவர்களை அழைத்து வரும் ஒப்பந்ததாரர்கள் பொறுப்பேற்றும்படி செய்ய வேண்டும் எனவும், வடமாநிலத்தவர்களால் இடம்பெறும் குற்றச்செயல்களுக்கு எதிராக தனி சிறப்பு காவல் பிரிவு அமைக்கப்பட வேண்டும் எனவும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறது. அத்துடன் வடமாநிலத்தவர்களின் குற்ற செயல்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் பட்சத்தில் தமிழ்நாட்டு மக்களின் பாதுகாப்புக்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி மக்களுடன் இணைந்து தீவிரமான போராட்டங்களை முன்னெடுக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.